நம்ம இந்தியால மறுபடியும் பண மதிப்பிழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம கையில வச்சிருக்கிற பேப்பர் ரூபாய் தாள்கள் எல்லாமே செல்லாம போக அதிக வாய்ப்பு இருக்கு. நான் என்னன்னு சொல்லி டீடைலா சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம ஆர்பிஐ புதுசா பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை கொண்டு வரதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன வருஷம் மட்டும் இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிடுறதுக்காக கிட்டத்தட்ட 6372 கோடி ரூபாய்க்கும் மேல வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம இதை நினைச்சு பயப்பட வேண்டியது கிடையாது. எடுத்த உடனே எல்லா ரூபாய் நோட்டுகளும் செல்லாதுன்னு சொல்லி நிறுத்திட மாட்டாங்க. முதல்ல சோதனை முயற்சியா 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகப்படுத்துவாங்க. அது வரைக்கும் நம்மளோட பழைய நோட்டுகள் எல்லாமே புழக்கத்துல தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள்னால என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பேப்பர் ரூபாய் தாள்கள் மாதிரி சீக்கிரம் கிழிஞ்சிடாது, அழுக்காயிடாது, தண்ணியில போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. சோ இதனால வந்துட்டு அடிக்கடி கிழிஞ்சு போற பிரச்சனை இல்லாதனால அதிகமான ரூபாய் நோட்டுகள் அச்சிட வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால அரசாங்கத்துக்கு பலாயிரம் கோடி மிச்சமாகும். இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் நம்ம இந்தியாவுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.